எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் தொப்புள் இருக்குல்ல, டவுட் இல்ல. எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் தொப்புள் இருக்கா? இருக்கு. அதுலயும் எந்த டவுட்டும் இல்லையே. அது எதனுடைய அடையாளம்? அம்மா வயிற்றுக்குள்ள நம்ம குழந்தையா முதல் மாசம் உருவாகும் போதே அவளுடைய கருப்பைக்கும் நம்மளோட வயிற்றுக்கும் ஒரு சின்ன டியூப் கனெக்ட் ஆயிரும். அவ இட்லி, தோசை, பொங்கல், பிரியாணின்னு என்ன சாப்பிட்டாலும் அது அப்படியே கிரைண்டர்ல உள்ள அரைச்சு அந்த டியூப் வழியே அப்படியே நம்ம வயிற்றுக்குள்ள போயிரும். அப்படிதானே? நான் கரெக்டா தானே சொல்றேன்? இல்ல, அது கரெக்ட் இல்ல. அவ என்ன சாப்பிட்டாலும் அது ரத்தமா கன்வெர்ட் ஆகி அந்த ரத்தம் மட்டும்தான் அந்த டியூப் வழியா கனெக்ட் ஆகி நம்ம வயிற்றுக்குள்ள போயிட்டே இருக்கும். நம்ம வாய்க்குள்ள 10 மாசமும் ஒரு துளியும் போகாது, ரத்தம் மட்டும்தான் டியூப் வழியா போய்கிட்டே இருக்கும். சைக்கிள் டயர்ல காத்தடிக்கும் போது அந்த டியூப் வழியா எப்படி காத்து மட்டும் போகுமோ அப்படி இந்த டியூப் வழியா பிளட் மட்டும்தான் 300 நாள் 10 மாசமும் போய்கிட்டே இருக்கும். 10 மாசம் கழிச்சு பிறந்து வெளியே வந்துருவோம். தொப்புள் கொடியை வெட்டிடுவாங்க. குழந்தை வயிற்றை சுத்தி உங்க வயிற்றை சுத்தி ஒரு துணியை சுத்தி வச்சிருப்பாங்க. ஒரு வாரம் 10 நாள்ல அது உதிர்ந்துரும். அந்த அடையாளம் தான் தொப்புள். ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும். அது என்ன அடையாளம்? இந்த உலகத்திலேயே அதிக முறை ரத்த தானம் செய்தவர்கள் யார்? இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம்லாம் வரும்போது ஒரு பாட்டில் ரத்தம் கொடுத்துட்டு பேஸ்புக்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு நான் ரத்தம் கொடுத்தேன் ரத்தம் கொடுத்தேன் ரத்தம் கொடுத்தேன், நைட்டு 12:45 எடுத்து பார்த்து எத்தனை லைக்? 24 பேர் போட்டிருக்கிறான். இது ஒரு நாடா? தனக்கான அங்கீகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிற சமூக சேவகர்களுக்கு மத்தியில் உலகத்திலே யாருப்பா அதிக முறை ரத்த தானம் செய்தவர்கள்னு எங்காவது யாராவது கேட்டால் என்னுடைய அம்மா அவளுடைய கருப்பையில் என்னை 300 நாட்கள் வைத்திருந்து நொடி நொடியாக ரத்தத்தை கொடுத்தாள்ல, அவதான் உலகத்திலேயே அதிக முறை ரத்த தானம் செய்தவள். என்னைக்காவது உங்க அம்மா நீங்க கேவலமா பேசும்போது உனக்கெல்லாம் என்னமா தெரியும், நீ வாய் மூடிட்டு சும்மா நய நயன்னு பேசிக்கிட்டு இருக்காத, நீ என்ன சமைக்கிற, அந்த ஹோட்டல் எப்படி செஞ்சாங்க, அந்த விருந்துல எப்படி செஞ்சாங்க, அவளோட அம்மா எப்படி செஞ்சாங்க அப்படின்லாம் நீங்க உங்க அம்மாவோட உணவை புறக்கணிக்கும் போது என்னைக்காவது வந்து நான் உனக்கு எவ்வளவு ரத்த தானம் பண்ணேன் தெரியுமாடா அப்படின்னு உங்க அம்மா சொல்லியிருப்பாளா? இத பத்தி பேசியிருப்பாங்களா? கடந்து போயிருப்பா. அவளுக்கே தெரியாது நிறைய பேருக்கு. ஜஸ்ட் லைக் தட் அம்மாவை புறக்கணிக்கிறது. அவெல்லாம் யார்? சும்மா இப்ப ஒரு எதிரி யார் அப்படின்னு கேட்டா கண்ணு முன்னாடி அம்மா வந்து நிப்பா. நிறைய வீட்டுல சொல்றேன், நிறைய பொம்பளை பிள்ளைகளுக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்கிறது இல்லை. இந்த அம்மா எதை பத்தியும் பேசிக்கிட்டு நம்மளை ஸ்ட்ரிக்டா பாத்துக்கிட்டு நம்மளை சந்தேகப்பட்டுக்கிட்டு எந்நேரம் பார்த்தாலும் போன் தானா உனக்கு நீ கேள்வியை கேட்டுக்கிட்டு இவளுக்கு தான் வேலை, பேசாம எங்கேயாவது போயிடலாமான்னு இருக்குடி. செத்து போ. பெத்த தாய மதிக்காம அவளை எதிரியா நினைச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிடலாம் இருக்குடி அப்படின்னு நீங்க வந்து அழுதுகிட்டு இருக்கிறது. உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு இங்க எம்பிட்டு லெக்சரர்ஸ் வேற, அதையும் நாங்க பார்க்கணும். நொடி நொடியாக ரத்த தானம் கொடுத்தவள். நீங்க பிறந்துட்டீங்க, உங்களுக்கு இப்ப வாயில ஏதாவது கொடுக்கணும். இத்தனை நாள் தொப்புள் கொடி வெளியா போயிட்டு இருந்துச்சு. அந்த மார்பகங்கள்ன்ற கருவி எப்படித்தான் இறைவன் படைச்சானோ, எப்படித்தான் இயங்க வச்சானோ, ரத்தம் பாலாக மாறி உங்க வாய்க்குள்ள போகணும். உலகத்தின் பேரதிசயம்னு ஏதாவது கேட்டா நான் தாய்ப்பால் தான் சொல்லுவேன், தாஜ்மஹால்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? உலகத்துல இந்த நொடி கொரோனா உட்பட, ஓமைக்ரான் உட்பட எத்தனை வியாதிகள் இருக்கோ அத்தனைக்கும் எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியையும் சேர்த்து அந்த முதல் 1 மணி நேர தாய்ப்பாலில் இருக்கிறது என்ற அறிவியல் சொல்லும்னா எத்தனை பெரிய பேராற்றல், பேரதிசயம், எவ்வளவு பெரிய பேரதிசயம், இறைவனுடைய பேராற்றலின் அடையாளம். ஒரு உயிரை உருவாக்கி அந்த உயிரை வளர்த்தெடுக்கிற அந்த தாய்ப்பால் என்கிற அந்த புனிதமான விஷயத்தை தான் நீங்க ஆங்கிள் வைப்பீங்கன்னா உங்க கேமரா லென்ஸ் துருப்பிடிச்சு போகட்டும். வேற என்ன சொல்றது? பாவம், இங்க ஒரு கேமராமேன் வேற நிக்கிற.